ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளைக்கும் தேவையான பலனையும் வல்லமையும் நம்மளுக்கு கொடுத்து வழி நடத்துகிறார். நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த நாளை எப்படிடா நம்ம தாண்ட போகிறோம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம திரும்ப தூங்க போகும்பொழுது யோசிக்கும் பொழுது தேவனுடைய அற்புத விதமான வழிநடத்துதலை நம்ம நினைச்சோன்னா அதுக்கு வார்த்தைகளே கிடையாது நன்றி சொல்வதற்கு. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னன்னா, சொல்ல தூண்டுவதே சோதனை. டெம்டேஷன் இஸ் டு டெல் திங்ஸ். சோதனை என்பது ஏதோ பல காரியங்களை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், தப்பாக செஞ்சுட்டோம், அதனால சோதனையில் நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது. சில காரியங்களை சொல்ல தூண்ட செய்கிறதே சோதனை தான். இந்த வசனத்தில் பாருங்க, பிசாசு இயேசுவிடத்துல வந்து இந்த கல்களை அப்பமாகும்படி சொல்லும் என்றான். எல்லா கல்லையும் அப்பமாக நீங்க மாத்திருங்க, அதுக்கப்புறம் நீங்க அதை சாப்பிடுங்க, அதெல்லாம் சொல்லல பிசாசு. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் சொன்னா மட்டும் போதும். இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல சோதனைகள் வருகிறது. நீங்க பெரிய பெரிய தப்பெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வர்ற சோதனைகள்னால சொல்லக்கூடாத காரியங்களில் நீங்கள் சொல்லிவிடுகிறீர்கள். அதுதான் பெரிய சோதனை. அப்ப நம்ம சோதிக்கப்படும் போது எதை சொல்லுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். Temptations are opportunities to see triumph. சாதனைகளையும் வெற்றிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் தான் சோதனைகள். இந்த இடத்துல பிசாசு இயேசுவின் இடத்துல வந்து கல்களை அப்பமாகும்படி சொல்லும் என்று சொன்னான். ஆனால் இயேசு அதை சொல்லல, அதற்கு மாறாக வேற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எழுதப்பட்ட தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு வேற காரியத்தை இயேசு சொன்னார். அப்ப நம்ம சோதிக்கப்படும் பொழுது பிசாசு ஒரு காரியத்தை சொல்லுவான், செய்ய சொல்லுவான். ஆனா அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் ஐயோ இப்படிப்பட்ட சோதனை வந்துருச்சேன்னு நம்ம தளர்ந்து போயிடக்கூடாது. அந்த இடத்துல ஆப்போசிட்டா தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும், தேவனுடைய செயல்களை நாம் செய்ய வேண்டும். இதுதான் சோதனையில் நம்ம வெற்றி பெறுகிற காரியம். அப்போ சோதிக்கப்படும் பொழுது சாய்ஸ் இஸ் அவர்ஸ். நம்ம எதை வேணாலும் சொல்லலாம். பிசாசு சொல்லுகிற காரியத்தையும் சொல்ல முடியும், தேவனுடைய வார்த்தையும் நம்மளால பேச முடியும். அப்போ நாம் எதை சொல்லுகிறோம், பேசுகிறோம் என்பதில் தான் வெற்றியா தோல்வியா என்று நிர்ணயிக்கப்படும். இன்றைக்கும் சத்துருவாகிய பிசாசு நீங்கள் அநேக காரியங்களை சோதிக்கப்படும்படிக்கு பல சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் எழுப்புவான். அந்த சூழ்நிலைகளில், அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா விதமான ஆயுதங்களையும் உங்களுக்கு விரோதமாக எடுத்துகிட்டு வருவான். ஆனால் அதுலேயும் உங்களால் வெற்றி பெற முடியும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. பிசாசினுடைய வார்த்தைக்கு வல்லமை கிடையாது. தேவனுடைய வார்த்தை வசனத்தை நீங்கள் பேசும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் சொல்லும் பொழுது அதுவே உங்கள் வாழ்க்கையில ஜெயமாக இருக்கும். இது வரைக்கும் சோதிக்கப்படும் பொழுது பல வார்த்தைகளை நம்ம அறியாமல் தேவையில்லாமல் பேசியிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலின் நாள், ஒரு டே ஆஃப் ரிப்பன்டன்ஸ். இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை நீங்கள் பேசுங்கள். அது வல்லமையுள்ள வார்த்தை, பலமுள்ள வார்த்தை, உங்களுக்காக அற்புதங்களை செய்கிற வார்த்தை. அந்த தேவ வார்த்தையை சோதிக்கப்படும் பொழுது பேசி எல்லா சோதனைகளையும் சாதனைகளாய் மாற்றிவிடுங்கள். இந்த நாளும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு, சாதிப்பதற்கு தேவன் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை உங்கள் நாக்கில் வச்சிருக்கிறாரு. அப்போ எப்பெல்லாம் சோதிக்கப்படுறீங்களோ அப்போ தேவ வசனத்தை சொல்லுங்கள். நீங்கள் எல்லா சோதனைகளும் சாதனைகளாக இன்றைக்கும் மாற்றிக்கொள்வீர்கள். இந்த நாள் தேவன் உங்களுக்கு வெற்றி நாளாக கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.